4 சீவுல வெட்டி இளநீர் குச்சிருவேன். கத்தி மொக்க போலக்குது. அரங்க முடியாதவனுங்க 58 அருவாவான். வாய்க்கு பேசினா போதாது. அந்த பக்கம் எங்க வைக்குது, அப்படி வாங்க. டைம் வர ஆயிப்போச்சு. எங்க போனாலும் பொறுமையா பாப்பா. எங்கால் மேல வந்ததுக்கு உங்கால ஏன்பா வலிக்குது? அப்படிதாம்மா வலிக்கும். விவசாயிங்க பயிர் வச்சா வியாபாரிங்க லாபம் சம்பாதிக்கிறது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டா முதலாளிங்க கார்ல போறது இல்லையா? எவனுக்கோ ஓட்டு போட்டா எவனோ சொத்து சொகம் வாங்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். என்னம்மா புரியலையா? ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை வந்தா உன் வீட்டுக்கு சிலிண்டர் அடிக்காம போறது இல்ல? என்னப்பா அரசியலா? ஆமாமா, அரசியல் தான். இதுதான் சினிமாவில் நடிகர்கள் வசனமா பேசுறாங்க, அரசியல்வாதிங்க மேடையில பேசுறாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க எல்லாம் உண்மையா பேசுறாங்களான்னு தெரியாது. அவங்க ஏழைங்களும் தெரியாது, அவங்களுக்கு வருமானம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் பேசுறாங்க. நீங்க நம்புறீங்க. நான் நம்ப மாட்டோமா? நான் நம்ப மாட்டேன். அதுக்கு என்னதான் சொல்ல வர இப்போ? அதான் நான் யாரையும் நம்புறதா இல்ல. நானே சுயேட்சை நிக்கலான்னு போய்ங்கிறேன். என்னது சுயேட்சையா நிக்கிறியா? உன்ன மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போனா அப்ப யார்தா ஜெயிக்குது? ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருச்சுன்னு அப்பதான் எல்லாருக்கும் பயம் வரும். அப்பதான் அரசியல்னா பணம் சம்பாதிக்கிற இடம்னு அவன் கட்சி தொடங்காம இருப்பான். இன்னொன்னு, இதுக்கப்புறம் வாக்காளராக இருக்கக்கூடாது, நம்மளாம் வேட்பாளராக மாறணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், அரசியல் இதுக்கப்புறம் பேசக்கூடாதுமா, செய்யணும். தம்பி எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுப்பா, நானும் நிக்கணும் எலெக்ஷன்ல. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா?